இதோ உன் தாய். பிரைஸ் தி லார்ட். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தன் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். யோவான் 19:26. அன்பு என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் இந்த நவீன உலகத்தில் தன் பெற்றோரை கவனிப்பது நம் தலையாய கடமை. நாங்கள் முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது மிகுந்த கனத்த இதயத்தோடு தான் வருவோம். ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் ரொம்ப வயசானவங்க எங்களை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, சிஸ்டர், எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளையை நான் வளர்த்தேன் தெரியுமா? அவங்க அப்பா சின்ன பிள்ளையிலே இறந்து போயிட்டாங்க. அந்த பையனை வளர்க்குறதுக்கு நான் 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி பட்டினியும் பசியுமா இருந்து அவனை அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்து படிக்க வச்சு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே மனைவி வந்த உடனே அவன் என்னை வீட்டை விட்டு வெளியில் ஏற்றி இங்கே கொண்டு வந்து என்னை சேர்த்துட்டாங்க. எப்படியோ அவன் நல்லா இருந்தால் போதும் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களது மனதில் வடியக்கூடிய கண்ணீர் எங்களது கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். அகில உலகத்தையும் படைத்த நம் தேவன் தான் உலகில் வந்து பிறப்பதற்கு தேர்ந்தெடுத்த பாத்திரம்தான் அன்னை மரியாள். அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருந்த பொழுதும் மனித உருவில் வந்ததால் தன் அன்னைக்கு ஒரு மகன் ஆற்றக்கூடிய கடமையை 30 வயது வரைக்கும் ஆற்றியதை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். சரித்திர நூல்களிலும் யோவான் 19:25 வாசிக்கும் பொழுது இயேசுவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர் இளம் வயதிலேயே இறந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அதனால்தான் தன் மரணத்திற்கு பின் தன் அன்னை இவ்வுலகில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தன் அருமை தோழன் மற்றும் சீடன் யோவானிடம் தன் அன்னையை பார்த்து கொள்ளும் பொறுப்பை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நம் அன்பர் இயேசுவின் உண்மையான சீடராக, உண்மையான கிறிஸ்துவராக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம் பெற்றோரை கவனிக்க வேண்டியது நம் கடமை என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. சில வருடங்களுக்கு முன் செய்தித்தாளில் படித்த காரியம் நம் கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடியதாக இருந்தது. அநேகருக்கு இது தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். வெளிநாட்டில் ஒரு மகன் வசித்து கொண்டு வருகின்றான். தன் தாயை பார்ப்பதற்காக அவன் மும்பை நகரத்திற்கு வந்த பொழுது அங்கு தனது வீட்டில் அவன் பார்த்த காட்சி நெஞ்சையே பிளக்க வைக்கக்கூடியதாக இருந்தது. ஆம், 10 மாதம் சுமந்து பெற்று பார்த்து தன்னை வளர்த்த அன்னை ஒரு எலும்பு கூடாக சோஃபாவில் டிவிக்கு முன்னால் அமர்ந்த நிலையில் இறந்து கிடந்தது தெரிந்தது. விசாரித்ததில் தெரிந்தது அந்த அம்மா இறந்து ஏறக்குறைய 6 மாதங்களாக இருந்திருக்கும் என்று. இதில் மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால், வெளிநாட்டில் இருக்கும் அந்த மகன் தன் தாயிடம் 1 வருடமாக பேசவில்லை என்பதுதான். 1 நிமிடம் ஃபோனில் பேசக்கூட முடியாத பிள்ளைகளுக்கு நம் தேவன் தானே சிலுவையில் செய்து காட்டிய முன் மாதிரியும் விவிலியத்தில் அநேக இடங்களில் அவர் கூறிய வார்த்தைகளும் விடுதலை பயணம் 20:12, எபேசியர் 6:1-4 வரை, கொலோசையர் 3:20, நீதிமொழிகள் 1:8 என்ற வார்த்தைகள் நியாய தீர்ப்பு நாளில் இவர்களை நிச்சயம் நியாயம் தீர்க்கும். ஆம் அன்பானவர்களே, இவ்வுலகில் நம் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கவும் மத்தேயு 15:4, இணைச்சட்டம் 5:16, எபேசியர் 6:1-3 வரை, நீதிமொழிகள் 20:20 நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கவும் சபிக்கப்படாமல் இருக்கவும், இணைச்சட்டம் 27:16 நாம் நிச்சயம் நம் பெற்றோரை கவனித்தே ஆக வேண்டும். இதில் சாக்கு போக்கு சொல்வதற்கு எவ்விதமான இடமும் இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 30:17, தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களையும் வயது முதிர்ந்த தாயை இகழும் விழிகளையும் இடுகாட்டு காக்கைகள் பிடுங்கட்டும், கழுகு குஞ்சுகள் தின்னட்டும் என்று. இந்த வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகளை! இவைகளை படித்தால் நிச்சயம் எந்த மகனும் மகளும் தன் பெற்றோரை கேவலமாக நடத்த மாட்டார்கள். ஆனால் படிப்பதில்லையே, அதுதானே வேதனைக்குரிய விஷயம். ஜெபம் செய்வோம். நித்திய பிதாவே, இவ்வுலகில் மனித உறவில் வந்த பொழுது தம் பெற்றோரை மதித்து நடந்த எங்களது அன்பு தெய்வமே, நாங்களும் உம்மை போல நடக்க கிருபை புரியும். ஆமென்.